மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 125வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ், வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சியில் அமரப்போவதை திரு விஜய் பார்க்க போகிறார், நடக்க போகுது. தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழ்நாட்டில் பிஜேபி மட்டும் என்ன ஒட்டவா போகுது, தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஒட்டவா போறாங்க அப்படின்லாம் விஜய் கேட்டிருக்காரு. தாமரையில தண்ணீர் ஒட்டாது, ஆனா தண்ணியில தான் தாமரை மலரும், தாமரை தரையில மலராது. அமித்ஷா அவர்கள் வேரோடு திமுகவை பிடுங்கி எறிய வேண்டும்ன்றாரு, வீழ்த்த வேண்டும்ன்றாரு. வேரோடு வீழ்த்த வேண்டும் அப்படின்னா நமக்கு இங்க வேர் இருக்கணும், அல்லது விதை இப்பதான் நம்ம போட ஆரம்பிச்சிருக்கோம். இங்க நம்ம அவ்வளவு ஸ்ட்ரென்த்ல எப்படி வேரோடு வீழ்த்த முடியும்? உங்களுடைய அக்கறையை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். உங்களுடைய பேச்சை அமித்ஷா கேட்பார். திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவா எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வைக்க முடியும். இதுக்கு மேல வசிஷ்டர் வாயாலேயே பிரம்மரிசி பட்டம் வாங்கின மாதிரி நீங்க எங்க கண்டென்ட் கிடைக்கும் நினைச்சிட்டு இருந்தீங்களோ அவரே முடிச்சு விட்டார். விஜய் வரைக்கும் அதை சந்தேகம், இது பொருந்தா கூட்டணின்னு சொல்லிட்டாரு. நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? வருந்தா கூட்டணி, திருந்தா கூட்டணி, பொருந்தா கூட்டணி, உங்களுக்கு உங்க கூட்டணி யாரா வர்றாங்களா பாருங்க. சிங்களா வர பத்தி ஏன் பேசுறீங்க? நம்மளை நம்பி வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கணும் இல்லையான்னு சொன்னீங்க. இப்ப சிங்கம், ஜங்கிள், சிங்கிள் என்ன எனக்கு புரியவே இல்லையா? அங்கிள் அண்ணாமலையின் இந்த மனமாற்றம், அதே போல எடப்பாடியை ஏற்றுக்கொண்ட இந்த ஒரு முடிவுன்றது மனமாற்றமும் கிடையாது, தடுமாற்றமும் கிடையாது. அவர் ரொம்ப தெளிவா பாஜகவை வளர்க்க விரும்புகிறார். அமித்ஷாவும் ரொம்ப தெளிவா பாஜக வளர்க்க விரும்புகிறார். ஆளுக்கு ஒரு ரூட் கண்டுபிடிக்கிறார். அண்ணாமலைக்கு பெரிய அளவுக்கு பிரம்மாண்டம் தான், ஆனா அந்தர் பல்ட்டி அடிச்சிருக்காரு எடப்பாடி. ஒரு பல்ட்டி அடிக்கல. சரியா 10 வருஷம் முன்னாடி திமுக அதிமுக எந்த வித்தியாசம் சொன்னதும் கிடையாதுன்னு சொன்னவங்க 2 வருஷத்துல 2014 கூட உட்கார்ந்தாங்க. யார் அந்தர் பல்ட்டி அடிச்சது? அதான் ஒபேதா ஆர்டர் இன்னைக்கு வந்திருக்காரு அண்ணாமலை. கரெக்ட், ஒபேதா ஆர்டர் கிடையாது, மூவ் டுவர்ட்ஸ் த கோல். நான் அமித்ஷா அந்த திசைக்கு தான் போறாருன்றேன், அண்ணாமலை அதே திசையில தான் பயணிக்கிறாருன்றேன். மூவிங் டுவர்ட்ஸ் த சேம் கோல். 26 அஜெண்டா என்ன சார்? பிஜேபிக்கு பிளான் என்ன சார்? அமித்ஷா இங்க வர்றது, மோடி அவர்கள் அடுத்து இப்ப சிதம்பரம், திருவண்ணாமலை வர்றது, ஏற்கனவே வந்து போனது, திடீர்னு ராஜேந்திர சோழன் பாசம், இதெல்லாம் ஏதோ ஒன்று சிபிஆரை துணை ஜனாதிபதி லெவல்ல கொண்டு போறது, என்ன பிளான்ல இருக்காங்க? ஒரு எம்பி கூட கொடுக்காத ஒரு தமிழ்நாட்டுல இருந்து 3 மத்திய அமைச்சர்கள் கண்டினியூஸா ஒரு கேப் இல்லாம, இது எந்த அரசியல் நோக்கமும் இல்லாம அவருடைய தமிழ் பற்ற சந்தேகிக்கிறது அபத்தம். அதற்கு முக்கியமான உதாரணம் அண்ணன் திருமாவளவன் சொன்னது. மோடிக்கு மட்டும் தமிழ் பேச தெரிஞ்சா ஆட்சியை பிடிச்சிருப்பாரு. அப்துல் கலாம் போட்டிட்ட போது கலகம்ட்டீங்க, இவர் போட்டிட்டு சப்போர்ட் பண்ண என்ன உங்க தமிழ் பற்று எனக்கு புரியலையே. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலுக்கு எதிராக வாக்களிச்சு ஆதரவு வாக்களி சொன்னீங்க, என்ன உங்க பற்று எனக்கு புரியலையே. சிபிஆர் தமிழர் தான் சார், ஆனா அவர் ஆர்எஸ்எஸ் காரர் அப்படின்றார் பேஷன். ஆமா, ஜனாதிபதி ஆர்எஸ்எஸ் காரர், ஜனாதிபதி ஆர்எஸ்எஸ் காரர், பிரதமர் ஆர்எஸ் காரர். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஆர்எஸ்எஸ் பிற்போக்குவாதம், பிளவுவாதம், மதவாதம் அது எங்களுக்கு எதிரானது. பதில் சொல்லுவாங்க. ஆர்எஸ்எஸ் உங்களுக்கு இதா போயிருச்சா? எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்காதீங்க, நீங்களே வச்சுக்கன்னு சொன்னவங்க தேசப்பற்றாளர்கள். சுதந்திரம் கூட ஏத்த மாட்டோம் சொன்னவங்க தேசப்பற்றாளர்கள். சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு கருப்பு தினம் சொன்னவங்க உங்களுடைய தலைவர்கள். சார், பெரியாருடைய சமூக சீர்திருத்தத்தையும் ஆர்எஸ்எஸ் என்ன சீர்திருத்தம் பண்ணிருக்கு, தமிழ்நாட்டுக்காக ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணிருக்குன்றத நம்ம எடுத்து தமிழ்நாட்டுல தனி விவாதம், வாங்க பேசுவோம், தனி விவாதம், வாங்க பேசுவோம், தாராளமா பேசுவோம், வாங்க பேசுவோம். வாங்க. பாரதியார் என்ன சொன்னாரு? ஊர் தருமபுரி கிருஷ்ணகிரில போயிட்டு ஆர்எஸ்எஸ்னா என்னன்னே தெரியாது நிறைய பேருக்கு. நீங்க எங்க போறீங்க? அங்க பெரியார்னா தெரியும், அங்க சாகா நடந்துருக்கு தெரியுமா? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பாண்டே சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இறைவன் கருமா நல்லா இருக்கு சார். இந்த விஜய் மாநாடெல்லாம் முடிஞ்சிருக்கிறது, நீங்களே நிறைய பேசிட்டீங்க. இருந்தாலும் ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுறேன், ரொம்ப முக்கியமான கேள்வி. தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது, தமிழ்நாட்டில் பிஜேபி மட்டும் என்ன ஒட்டவா போகுது, தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஒட்டவா போறாங்க அப்படின்லாம் விஜய் கேட்டிருக்காரு. அது லாஜிக்கலா கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல வசனம். அது கரெக்டா சொல்லி கொடுத்த. தாமரை இலையில தண்ணி ஒட்டாது இல்ல, சொல்லிடட்டுமா? சொல்லுங்க. அதான், அது ரொம்ப சரியான வசனம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக எழுதி கொடுத்துருக்காங்க, நல்லாவும் டெலிவரி பண்ணிட்டாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா அறிவியல் பூர்வமான விஷயம் இல்லை. அதான், தாமரையில் தண்ணீர் ஒட்டாது, ஆனால் தண்ணியில் தான் தாமரை மலரும், தாமரை தரையில் மலராது. சரிங்களா? தண்ணியில் ஒட்டாது அப்படின்னா தரையில் ஒட்டிடுமா? தண்ணியில் ஒட்டாது, ஆனால் தாமரை தண்ணியில் தான் வளரும்.
அப்ப தானாவுக்கு தானா போட்டு தானாவுக்கு தமிழகம் போட்டீங்க இல்லையா, தமிழகத்துல தான் வளரப்போது, அது அவர் பார்க்க போறார். திரு விஜய் அவர்கள் கட்டாயம் பார்ப்பார். பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சியில் அமரப்போவதை திரு விஜய் பார்க்க போகிறார், நடக்க போகுது. விஜய் வரைக்குமே மக்கள் பிஜேபியோட ஒட்ட மாட்டாங்க, நெருங்க மாட்டாங்கன்ற ஒரு பார்வையை வெளிப்படுத்துறாரு ரொம்ப ஆழமா. அதுதான் சொன்னேன், அது வந்து நிறைய முறை சொல்லிட்டனால அவரே கணிக்கிறாரு பாருங்க. புதுசா அவரே புது வரவுக்கே பிஜேபி அப்ப நம்ம அவங்கள தூர வச்சுதான் பார்க்கணும். நீங்க புது வரவுங்கனால தான் அவருக்கு தெரியலன்றேன். பழைய வரவுகளே வந்து அப்படிதான் வந்து ஒரு ஆசை இல்லை, கணக்குங்கிறது வேற, ஆசைங்கிறது நான் சொல்றேன். யார் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா என்கிட்ட வேற பதில் இருக்கலாம், யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு என்கிட்ட வேற பதில் இருக்கலாம். இவ்வளவுதான். அதாவது என்னுடைய ஆசை வேற இருக்கலாம், நடைமுறை நான் வந்து நடைமுறை உண்மையை உணர்ச்சிப்படாம யோசிக்கிறேன். திரு விஜய் அவர்கள் கட்சி இருக்கு, அதுல ஒரு ஆட்சிக்கு வரணும் ஆசை இருக்குனால அவர் சொல்றாரு. அவருக்கு உண்மை தெரியும், நான் வந்து தெரியாம சொல்றாருல சொல்லுவாங்க, உண்மை தெரியும். ஆனா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுங்கிற ஆசையில சொல்றாரு. தமிழ்நாட்டில் பத்மநாபபுரம் தொகுதியில ரொம்ப முன்னாடி, அதாவது இவர் அரசியல் பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே தனி எம்எல்ஏ, சொந்த கட்சியில சொந்தமா நின்று, சரிங்களா, 2001 இன்னைக்கு 24 வருஷம் முன்னாடி 4 எம்எல்ஏ, சரிங்களா. இன்னைக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது 4 எம்எல்ஏ. இன்னைக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது 18% ஓட்டு எல்லாமே பிஜேபி தலைமையில, பிஜேபிக்கு ஓட்டு, தாமரை சின்னம் எல்லாமே, சரிங்களா. இந்த 18% மக்கள் கிட்டத்தட்ட 80 லட்சம் மக்கள் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுக்காரங்க கிடையாதுன்னு சொன்னாருன்னா அது அவருடைய இஷ்டத்துக்கு. அதான் 80 லட்சம் பேர்ல 18%ல ஒரு 12 கட்சி 13 கட்சி இருக்குது இல்ல. நீங்க இந்த கதையை எவ்வளவு நாள் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியல. திமுக எவ்வளவு ஓட்டுன்னு சொல்லிருந்தீங்க. இப்ப நீங்க திமுக ஓட்டு என்ன நீங்க சொல்லணும் இல்ல 42 45%, 47%. நான் சொல்லுவேன் 47 ஒரு 30 திமுக. எப்படி சொல்லுங்க? 15 தான் திமுக, 35 கூட்டணி. என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க? என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க? அப்ப சரி வாங்க, நீங்க 30 வந்து திமுக, ரைட், வாங்க மிச்சம் ஒரு கட்சியா சொல்லுங்க பாத்துறோம். 1% விடுதலை சிறுத்தைகள் யார் அதிகமா நிக்கிறாங்க? 40ல யார் அதிகமா நிக்கிறாங்க? அப்ப வாங்க, கரெக்டா வந்தீங்களா? 2014 யார் அதிகமானா, 2024 யார் அதிகமானா 23 சீட்ல நின்னுச்சு தாமரை, சரிங்களா. அப்ப உங்களுக்கு கணக்குல இருக்க மாட்டீங்களா? நீ வாங்க எடுத்துங்க. அப்ப விடுதலை சிறுத்தைகள் 1% ஓட்டா, நீங்க வாங்குற 4 ஓட்டுல ஏன் ஓட்டு இருக்காரு கணக்கு சொன்னது எங்க அண்ணன் திருமாவளவன், நான் இல்ல. சரி, அப்ப எவ்வளவு அர்த்தம்? அமித்ஷா திருமாவளவன் சொன்ன வாங்க சார், நீங்க வாங்க சார். நீங்க சொன்னீங்க 30% சொன்னீங்களா சார், அண்ணன் என்ன சார் சொல்லிருக்காரு? அவரு 4 ஓட்டு எங்களுதுன்றாரு. 4ல 1 ஓட்டு எங்களுதுன்னு. இல்ல 10. அப்ப என்ன 25% ஒத்துக்கிறீங்களா? திமுக ஒத்துக்கிடுதா? ஏதாவது வாங்க கணக்குக்கு. இல்ல கணக்கு அமித்ஷா போட்டு போன கணக்கே அண்ணன் ஸ்ரீகாந்த் மொழிபெயர்த்ததுல நிறைய தவறு இருக்கு. நான் அதை கேள்வியா வைக்கிறேன். வாங்க, முதல்ல ரொம்ப முக்கியமா அவரு தமிழ்நாட்டுக்காரர் தானே பாவம், என்னது இந்தியில ஒரு சிறப்பு அவரும் தப்பா தான் சொல்லிட்டாரு. சட்டமன்றம் நாடாளுமன்றத்துல எடுத்தது சட்டமன்றம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதெல்லாம் இருக்குதான். நீங்க லைவ்ல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி நான் பண்ணிருக்கேன் பிரதமருக்கு, அதனால பண்ணா உங்களுக்கு தெரியும். ரைட் சார். இல்ல அது நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ரைட். நான் ரொம்ப முக்கியமா அமித்ஷா பூத் கமிட்டி மாநாட்டுக்கெல்லாம் வருகிறார். வட மாநிலங்களே சில மாநிலங்கள்ல அவரே பூத் கமிட்டி பொறுப்பாளராக கூட இருந்திருக்காருன்ற தகவல்லாம் நான் கேள்விப்பட்டேன். ரைட்டு. ஆனால் இந்தியாவினுடைய ஒரு பவர்ஃபுல் மேன், 2வது பவர்ஃபுல் மேன் பூத் கமிட்டி மாநாட்டிலலாம் வந்து உட்கார்றாருன்னா என்ன திட்டம் இருக்கு? கட்சியில் எப்படியாவது ஆட்சி கொண்டு வந்தோம், கூட்டணி எப்படியா ஆட்சி கொண்டு வந்தோங்கிற ஒரே திட்டம் தான். அவர் தெளிவாக ஓப்பனாக சொன்னார். எங்க ரகசியமா சொன்னாரா, மறைச்சு சொன்னாரா, ஆஃப் த ரெக்கார்டு ஏதாவது பேசினாரா? 2026 திமுக ஆட்சியை வீழ்த்தணும், நம்முடைய கூட்டணி ஆட்சிக்கு வரணும், ஒரு ஓப்பனாக சொல்றாரு. இதுல நீங்க 10 முறையும் சொல்லிட்டாரு. நீங்க திடீர்னு எதுக்கு சார் அடிக்கடி வராரு? அடிக்கடி இதுக்கு தான் வராரு. மீண்டும் மீண்டும் அந்த விவாதத்துக்கு பதில் சொல்லாமல் மீண்டும் அதுக்கு விட்டே போறாரு. மீண்டும் அதை விவாதத்துக்கு விட்டே போயிட்டு மீண்டும் விவாதம். உங்க யாருக்கு வேற தலைப்பு கிடைக்கல, இவ்வளவுதான் பிரச்சனை. நான் வந்து நாங்க படுத்திட்டு போலாம். நாங்க மட்டும் வாங்க 15 கோடி வாங்கினோம். இந்திய கம்யூனிஸ்ட் வாங்கியிருக்கு, விடுதலை சிறுத்தைகள் வாங்கியிருக்கு, முஸ்லீம் லீக் வாங்கியிருக்கு. யாரு சொன்னாரு? அதை யாரா பேசுறீங்களா? விவாதம் பண்ணிருக்கோம், தெளிவா சொல்றேனே. இப்போ நான் சொல்றேனே, வாங்க என்கிட்ட கேளுங்க, என்கிட்ட கேளுங்க, அது கேட்கலாம் சார். வாங்க பேசுவோம். இல்ல சார், இல்ல சார், என்னங்க தமிழ்நாட்டில் தேவையற்ற விவாதத்தை ஏற்படுத்துகிறது. அதிமுக பாஜக கூட்டணி ஜெல்லாலன்றாங்க, பிரச்சனைன்றாங்க. இத சொல்லிட்டு போயிடுங்க. அண்ணாமலையை சொல்ல வச்சிருக்கீங்க, நீங்களும் சொல்லிட்டு போயிடுங்க. இந்த தலைப்பை தீர்மானிச்சது நீங்களா நானா சொல்லுங்க? நான் தான் கேட்டேன். இந்த தலைப்பு நீங்க கேட்டீங்களா நான் கேட்டேன்? அவ்வளவுதான் எளிமையான. அப்ப நீங்க வாங்க முத்தரசனை பத்தி கேளுங்க, நான் மாட்டேன்னு சொல்ல போறேன்னா சார் என்ன சார் ஆளுக்கு 15 கோடி கொடுத்தாலும் டிஎம்கே காசு கொடுக்குது, என்ன சார் இது நேரடியா கூட கரெக்ட் தானே? இந்தியாவில் வேற வாங்க கேட்போம். விவாத பொருளை நீங்க ஆக்குறீங்க, அவர் ஆக்கல. இல்ல சார், அவர் பேசிட்டு போயிட்டார். சரி சார், அவர் கூட்டணி ஆட்சினே சொல்லட்டும் சார். அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான் நடக்க போகுது, நாங்க வேரோட வீழ்த்த போறோம் திமுகவை, எல்லாத்தையும் சொல்றாரு. எடப்பாடி பேரை எங்க பயன்படுத்தினார் நேத்திக்கு? ஒவ்வொரு வாரம் பயன்படுத்துவாரா? எடப்பாடி பேரை பயன்படுத்தலன்னு நீங்க வந்து பயங்கரமா சண்டை போட்ட திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவா எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வைக்க. இதுக்கு மேல வசிஷ்டர் வாயாலேயே பிரம்மரிஷி பட்டம் வாங்கின மாதிரி நீங்க எங்க கண்டென்ட் கிடைக்கும் நினைச்சிட்டு இருந்தீங்களோ அவரே முடிச்சு விட்டார்.
அண்ணன் நீங்க எல்லாம் நினைச்சிருக்கீங்க அவர் 2 பேருக்கு ஃபைட், இது ஏடிஎம்கே பிஜேபி பிரச்சனை இல்ல, இவங்க 2 பேருக்கு ஒருத்தர் நினைச்சிருக்கீங்க. அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். கொஞ்ச நாள் முன்னாடி அவர் தானே சொன்னார் கோயம்புத்தூர் பிரஸ் மீட்ல, அண்ணா ஏன்டா நான் எதுக்கு நான் ஏதாவது சொல்லிட போறேன். இப்ப அவர் தான் சொன்னார். அது ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? அது கணக்கு மாறி போயிடும் போல தெரியுது. அண்ணாமலை நீங்க சொல்லிடுங்கன்னு ஏதோ சொல்லியிருக்காங்க போல, அதனால சொல்லிடுங்கன்னு சொன்னவங்க அவங்க ஏன் சொல்லாம இருப்பாங்க? நீ கரெக்டா சொல்றீங்க. அடுத்து எடப்பாடி இதே மாதிரி போயிருந்தா அடுத்து அமித்ஷாவையும் சொல்ல வைப்பாரு எடப்பாடி. நீங்க சொல்றது நான் புரிஞ்சுக்கிறேன், வேற மாதிரி போயிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலையை சொல்லி கேட்கிறவங்க திரு அமித்ஷாவையும் கேட்டிருப்பாங்கல்ல. திரு அமித்ஷா வருவாங்க, அடுத்து அமித்ஷா கொஞ்சம் ஹையர் பொசிஷன்ல நானும் இந்தியாவிலே பவர்ஃபுல் 2வது பர்சன் அப்ப அவரும் சொல்லிடுவார். அவரையும் சொல்ல வச்சிரணும், தேவை இருக்கு. ஆனா தேவையில்லாம திரு அமித்ஷா ஜெல்லாகாத கெடுக்கிறாரு. திரு அமித்ஷா அவர்கள் டே 1ல வந்து திரு இபிஎஸ் அவர்கள் பக்கத்துல இருந்து அவருடைய தலைமையில அதிமுக டே 1ல சொல்றார், அவர் வீட்டிலேயே போய் சாப்பிட்டு வந்தார். கவலையே படாதீங்க. இன்னுமே ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு கணக்கு போட்டு உங்களுக்கு தான் அது வந்து இன்னும் ஏதோ ஐயோ என்னடா சேர்ந்துருவாங்க போல தெரிஞ்சு. அமித்ஷா சொன்ன கணக்குல இவங்களே 39% வச்சிருக்காங்களாமே, இது நம்ம யோசிக்கவே இல்லைன்னு பதறீங்க. பூத் கமிட்டி மாநாடு, பூத் கமிட்டியில அவங்க பூத் ஏஜென்ட்டுங்க கிட்ட என்ன பேச முடியும்? நம்ம வந்து ஒவ்வொரு ஓட்டுமே வாக்கை சேகரித்து நம்முடைய கூட்டணியை வெற்றி பெற வைக்கணும். நம்ம முதலமைச்சர் எடப்பாடி பேரை ஏதாவது ஒரு புள்ளியில அவர் பேசின அந்த 25 காரங்க யாருமே கவலைப்படல. எந்த கட்சியில இருக்கீங்க தெரிஞ்ச நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம் சார். அப்படியெல்லாம் கிடையாது சார், இது ஒரு விவாதம் தான் சார். விவாதம் நீங்க ஆக்குறீங்க, அவங்க யாரும் ஆக்கல. ஏடிஎம்கே ஆட்சியை பிடிக்கணுமா, எடப்பாடி முதல்வர் ஆகணும்னா இதெல்லாம் நடக்கணும். 100வது கூட்டம் வந்து ஆம்பூர்ல எங்கேயே நடந்தது. திரு இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தார். அந்த 100வது கூட்டம் வரைக்கும் நான் கவனிச்ச ஒண்ணு, எல்லா ஊர்லயும் தாமரை கொடி நிக்குது, காவி கொடி பறக்குது. எம்ஜிஆர் ஏடிஎம்கே உடைய கூட்டத்துல அவ்வளவுதான். அவங்க ரொம்ப ஜெல்லா இருக்காங்க, நீ கவலையே படாதீங்க. விஜய் வரைக்கும் அத சந்தேகம், இது பொருந்தா கூட்டணின்னு சொல்லிட்டாரு. நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? வருந்தா கூட்டணி, திருந்தா கூட்டணி, பொருந்தா கூட்டணி, உங்களுக்கு உங்க கூட்டணி யாரா வர்றாங்களா பாருங்க. சிங்களா வர பத்தி ஏன் பேசுறீங்க? நம்மளை நம்பி வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கணும் இல்லையான்னு சொன்னீங்க. இப்ப சிங்கம் ஜங்கிள் சிங்கிள் என்ன எனக்கு புரியவே இல்லையா? அங்கிள் எனக்கு புரியவே இல்லையா? எதுக்கு நீங்க போறீங்க? நாங்க பெரும் கூட்டணி அமைப்பு தான் சொன்னீங்க, எங்க இருக்கு? யார் வர்றா? இப்போ சிங்களா வர பத்தி பேச ஆரம்பிச்சீங்க. முதல் மாநாடுக்கு அடுத்த மாநாடுக்கு என்ன முரண்? முதல் மாநாடு என்ன சொன்னீங்க? நம்மளை தேடி வருவாங்க இல்லையா, நம்பி வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆட்சியில் போங்க. இப்ப என்னச்சு? சிங்கம் வந்து சிங்கிளா வருது, அது வந்து பெருசா வேண்டாம். கூட்டணி விஷயத்துல சஸ்பென்ஸ் சஞ்சாரம் எல்லாம் சொல்லியிருக்காரு. நான் சஸ்பென்ஸ் வேண்டாங்க, நான் வந்தா இல்ல சொல்லிருப்பேன். திரு ஓபிஎஸ் கூட்டணியில சேர்றாரு, நான் சேரலாம் சொல்ல போறேன். தேமுதிக கூட்டணியில சேருது, நான் சேர என்னங்க? நான் ஏதாவது மாத்தி சொன்னேன், பொய் சொல்றேன்னு சொல்லுங்க. சரி, யார் சேர்ந்திருக்கான்னு கேட்டேன். ஒரு கூட்டணி சேர்ந்திருக்கு, ஏடிஎம்கே பிஜேபி. அரித்மெட்டிக் கணக்கு 39% வாங்கின ப்ரூவன் ஓட்டு. அதை பேச மாட்டீங்க. அது வந்து கீழே விழுகிற கூட்டணி 2.25 கோடி ஓட்டு, அது ஒரு குரூப்ல வச்சிருக்காங்க. அது உங்க கண்ணில் தெரிய மாட்டேங்குது. 39 எப்போ வாங்கினது? 2024. ஆனா சொன்னது எங்க? சட்டமன்ற தேர்தல்னு மொழிபெயர்ப்புல வருது. அமித்ஷாவே உங்க பேட்டி நான் அன்எடிட்டரா போடுறேன், நீங்க எங்கெல்லாம் ரோலிங் ஆகுன்னு சொல்லவா? இது என்னங்க ஒரு பேச்சு? இது ஒரு டிரான்ஸ்லேஷன் தப்புங்கிறது ரொம்ப இது வந்து உங்களுக்கு பிள்ளையார் தான் அமித்ஷாவே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காரோ. பிள்ளையார் சொல்லி போடல, கமா வைக்கலங்கலாம் நீங்க கிளம்பி. ஏற்கனவே ஒரு மேடையில நீங்க பேசிட்டீங்க. நான் அதான் சொல்ல வரேங்க, ரொம்ப எளிமையான பாருங்க. 39% எங்க வாங்கினாங்க? குழந்தைக்கு அவர் என்ன சொல்றாரு? நம்ம தலைமையில 18% வாங்கியிருக்கோம், அவங்க தலைமையில 21% வாங்கியிருக்காங்க. இது எப்ப நடந்துச்சு உங்களுக்கு தெரியாதா? இப்ப 24 அவ்வளவுதானங்க. 26க்கு அதே எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? இதை விட அதிகமா ஒர்க் அவுட் ஆகும். அது ஒர்க் அவுட் ஆகும், அதோட அதிகமா ஒர்க் அவுட் ஆகும். இல்ல, நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற. ஆமா, நாடாளுமன்ற தேர்தலையே இவ்வளவு ஓட்டு வாங்கிட்டாங்க. திரு எடப்பாடி என்ன சொன்னாரு? இது எங்க ஓட்டு. இப்ப நான் ஒரு பேச்சுக்கு வச்சிருக்கேன். நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கானது இதான் எல்லாருமே சொன்னாங்க. பிஜேபி வேணுமா வேண்டாமா? அங்கே இவங்க 18% வாங்கிட்டாங்க. ஒரு பேச்சுக்கு பிஜேபி அவ்வளவுதான் வாங்கினே வச்சுக்கோங்க. அதே எடப்பாடி பழனிசாமி ஒரே கணக்குல நான் போறேன், மாத்தி மாத்தி பேசக்கூடாது. அப்ப அதே எடப்பாடி பழனிசாமி அது எங்க தேர்தல் இல்லைங்கன்னார், இது எங்க தேர்தல். அப்ப அன்னைக்கு 21 வாங்கினவங்க இன்னைக்கு 35 வாங்குவாங்க. இல்ல, அவங்க தேர்தல் அதிகமாகலாம் குறையலாம். ரைட் சார். இல்லங்க, நீங்க கணக்கு ஒத்துருமான்னு கேட்டீங்கன்னா ஒரே கணக்கு சொன்னேன். அவங்க அதாவது எங்க 18 அப்படியே இருக்கா? மக்களவை தேர்தலில் இல்லாத அதே ஓட்டு வந்து இப்ப வாங்கிட்டாங்க. சரி, அப்ப சட்டமன்றத்தில் இவருடைய தேர்தல் எடப்பாடி பழனிசாமி வேணுமா வேண்டாமா, ஸ்டாலின் வேணுமா வேண்டாமா, கூட தான் வாங்க போறாரு. இல்ல, அத நம்ம டீகோட் பண்ணுவோம் சார். 18 21ன்ற 39 மினிமம் 18 அப்படியே இருக்கான்றது டவுட். 21ல 23, அது 21 என்ன அலைன்ஸ்ல முபாரக் பண்றவங்க வெளியே போயிட்டாங்க. ரெண்டுமே இல்ல. அது யாருக்கு எவ்வளவு பர்சன்ட் நீங்க எப்படிங்க தீர்மானிப்பீங்க? அதை தாங்க நான் சொல்றேன். 18 எப்படி அதை வந்து உறுதிப்படுத்துறாரு பிஜேபி? திரும்ப சொல்றேங்க, அத பேசுவோம். இப்ப முபாரக் வெளியே போயிட்டாருன்னு 2 குறைக்கிறீங்க இல்லையா? இந்த 2 நீங்க எப்படி முபாரக் 2% எப்படி முடிவு பண்ணீங்கன்னு கேக்குறேன்.
அப்ப ஏடிஎம்கே எவ்வளவு பர்சன்ட் முடிவு பண்றீங்க கேக்குறேன். அது தெரியாதுங்கிற ஹானஸ்டா ஒத்துக்கு. நம்ம வந்து அதை பத்தி தெரியாத இடத்துல நீங்க போட்டு 18 இருக்குன்றத நீங்க வந்து நீங்கள வந்து 18 எல்லாரும் இல்ல. சேர்ந்து தான் ஆமா நான் இருக்குன்னு மாத்தியே சொல்ல மாட்டேன். எப்ப கேட்டாலும் மாத்தி சொல்ல மாட்டேன். நீங்க வந்து பழைய பேர்ல எடுத்து போட்டுங்க, மீம்ஸ்காரங்க எடுத்து போட்டுருக்காங்க. இது உங்களுக்கும் தெரியும். 18 இல்ல கூட போது நான் சொல்றேன். எப்படிங்கறது 2026 மே மாசம் நம்ம பேசணும். இன்னைக்கு 18க்கே நம்ம வழி இல்லையே சார். நீங்க பார்க்க தானங்க போறீங்க. வழி இல்லையே இருக்கா இல்லையா? சார், வழி இல்லையே. அட நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இருந்தவங்க இல்லையே. பாமக 2ஆ இருக்குது. நீங்க ஓபிஎஸ் தினகரனை நீங்க நான் கிட்டே இப்ப சேர்க்கல. நம்ம வந்து எடப்பாடியை சந்தோஷப்படுத்துறதுக்காக கிட்ட இப்ப சேர்க்கல. நம்ம வந்து வரப்போற விஷயம் தான பத்தி பேசுறோம். ஆமா. உங்கள்ட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ஆனா என்கிட்ட நடக்கலையேன்னு நான் சொல்றேன் சார். வரப்போற விஷயம் எப்படிங்க நடக்கும்? நடந்த விஷயம் ஒரு தானங்க வரணும். தோற்றமே தெரியலையே சார். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கவலையப்படாதீங்க. இது வலிமையா இருக்கணும்னு நினைக்கிறேன் சார் நானு. திமுகவை உங்களுடைய அக்கறையை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். உங்களுடைய பேச்சை வந்து அமித்ஷா கேட்பார். கவலையப்படாது. மொழிபெயர்ப்பு பண்ணி அனுப்பணும் சார். இல்ல நீங்களே உங்க ரேஞ்ச் உங்களுக்கு தெரியலங்க. இந்தியா முழுக்க நீங்க பாப்பாங்க. ஆகச்சிறந்த ஆளுமைகள் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் தான் இருக்காங்களா? இல்ல இந்த 18% இருக்குன்றத ரொம்ப அவர் ஆழமா நம்பிக்கையோட பேசிட்டு போறாரு கூட திரு அமித்ஷா. இருக்குன்ற கூட இருக்குன்ற இல்ல அதற்கான தேவைகளும் அதற்கான ஒரு கூட்டணியோ ஒரு கட்டமைப்போ தேவை. அதை எப்ப உருவாக்க போறாங்க? இன்னுமே அதுக்கான எதுவுமே கூட்டணி தெரியல. வந்து தேமுதிக ரொம்ப தெளிவா சொன்னாங்க. ஜனவரி 9 நாங்க மாநாடு நடத்த போறோம் சொல்லுவோம் இருக்காங்க. சரி. விஜய் கூட யார் கூட்டம் இருக்கா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சரிங்களா? யாரும் இல்ல. அப்ப என்ன அவர் கூட்டணி இல்லாம போறாரா? யாரா வருவாங்க நான் நம்புறேன். நான் மறுக்கல. அது இட் வில் டேக் டைம் சொல்றேன். இப்ப பூத் கமிட்டி கட்சியை பலப்படுத்துறதுக்கான வேலையை பாஜக செஞ்சிருச்சு. ஆரம்பிச்சிருச்சு. 7 பூத் கமிட்டி கூட்டம் போட போறாங்க. மற்ற விஷயங்கள்லாம் தவிர்த்து பூத் கமிட்டி மட்டுமே 7 கூட்டம் போட போறாங்க. ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. அலைன்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆபீஸா இருக்கு. நான் என்னோட சிற்றறிவு கிட்டிய வகையில வருங்காலத்தை ரொம்ப சொல்ல முடியாதுங்கனால பாமகவும் தேமுதிகவும் அம்மா மக்கள் முன்னேற்றமும் ஓபிஎஸ் அவர்கள் இங்கே தான் இருப்பாங்க நான் நம்புறேன். வேற ஆப்ஷன்ஸ் வந்து வெற்றிகரமான ஆப்ஷன்ஸ் கிடையாது நான் நினைக்கிறேன். தேமுதிக எல்லா பரிச்சார்த்த முயற்சியும் பண்ணிருச்சு. ஓபிஎஸ் எல்லா ரிஸ்க் எடுத்து பார்த்தாரு. டிடி வந்து தன்னை டெடிகேட்டே பண்ணிட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அலையன்ஸுக்கு நான் கூட போய் 2024 எழுதி கொடுத்த ஒரே தலைவர் அவர் தான். அதனால இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் முரண் கிடையாது. எப்படி திமுக கூட்டணியில எங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னு காலையில போராட்டம் பண்ணிட்டு சாயந்தரம் கூட்டணி போய் நிக்கிறாங்களோ அது மாதிரி தான். எந்த முரணும் கிடையாது. இது வேற அது வேற கிளாரிட்டி. அதை திரு இபிஎஸ் அவர்களே சொல்லியிருக்காரு. ரொம்ப தெளிவா. எங்க 2 பேருக்கு ஒரு கொள்கை கிடையாது. எங்களுக்கு தெரியுங்க. திமுக வீழ்த்தணுங்கிற ஒற்றை நோக்க சேர்ந்திருக்கோங்க. நாங்க ஒரு கட்சி கிடையாது. 2 பேர் கட்சி தானே. அதுல நீங்க எந்த முரண் நினைக்கிறது எங்களுக்கு தெரியும். முரண் இருக்கு. அதே போல அவங்க எல்லாம் ஜனவரி 9 இல்ல பிப்ரவரியோ எப்பயோ வரட்டும் ரைட்டு. ஆனாலும் இங்க வந்து பாருங்க இங்க இருந்த முகாம்ல இருந்தவங்க எல்லாம் எதிர்முனையில ஐயா ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கிறாங்க. நேசக்கரம் நிட்டுறாங்க. பாசக்கரம் அவரை நலம் விசாரிச்சுட்டு வராங்க. ஓபிஎஸ் போறாரு, தேமுதிக போறாங்க. இதெல்லாம் நடக்குது. ஆனா அமித்ஷாவை சந்திக்கணும்னு விருப்பப்படுறவங்களை கூட சந்திக்க வைக்க முடியல. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு மனசாட்சி இருக்குதா? நீங்க எல்லாம் எப்படி நீங்க தமிழ் பண்பாடு நம்ம தமிழ் நாகரிகம்னு சொல்லிட்டு ஒரு துக்க வீட்டுல அவருடைய சகோதரர் இறந்ததுக்கு போய் என்னன்னு கேட்க போறாரு. அவருக்கு உடம்பு முடியாம வந்து என்னன்னு கேட்க போறாரு. மன்னிக்கணுங்க. பழக்கூடையும் அப்படிதான் கேட்டு போவோம். உங்களுக்கு தெரியாதுங்க. ஒரு ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு போவோம், பழம் வாங்கிட்டு போவோம். உங்களுக்கு தெரியாதா? இது நீங்க பார்த்தது இல்ல. நீங்க எல்லாம் என்ன தமிழ் நாகரிகம் பேசுறீங்க எனக்கு புரியவே இல்லை. இது நம்முடைய ரத்தத்துல ஊர்னது. ரைட் சார். ஏதோ ஒரு அரசியல் அங்க பேசப்படுறாங்க. அடுத்த 2 நாள் அது வந்து அதுக்கு ஓபிஎஸ்ஏ விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படுது. ஒண்ணு இந்த அரசியல் எவ்வளவு கீழ்த்தரமா போய் கிடக்குங்கிறது. 2வது உங்க புத்தி எவ்வளவு மாறி இருக்குங்கிறது. ஒரு துக்கம் விசாரிக்க ஒரு நல விசாரிக்க போனா அதுல ஒரு காயின் பண்ணுவீங்கன்னா எனக்கு புரியவே இல்லையே. திரு ஓபிஎஸ் அவர்கள் எந்த தருணத்துல திமுக நிக்க முடியுமா? இது உங்களுக்கு ஒரு கேள்வியா வைக்கிறீங்களே. அவரே மறுக்கும் அளவுக்கு விளக்கம் கொடுக்கும் அளவுக்கு அரசியல் இங்கு பேசு பொருள் ஆகிறது. அவ்வளவு தூரம் உங்க டிவிக்கல்ல பூரா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நோக்கம் அவர் வாட்ஸ்அப் ஓபிஎஸ் அவர்களை டிஎம்கே தொடர்புபடுத்தி நயினார் நாகேந்திரனுக்கு கால் பண்ண பாருங்க. you are insulting ஓபிஎஸ். விவாதம் ஆகுது சார். நயினார் நாகேந்திரனுக்கு நான் கால் பண்ண இத்தனை முறை எடுக்கல பாருங்க அதன்னு காட்டுறாரு வெளியே. இது வேற. அதுவும் இதுவும் ஒண்ணா பொருந்தது எல்லாமே. அங்க கோபமாக்கப்படுகிறார். அதனால அங்க போறாரு அவர் வந்து டிஎம்கே கூட போவாருன்னு சொல்றது ஒண்ணு உங்களுக்கு ஓபிஎஸ் தெரியல, இல்ல நீங்க அவரை இழிவுபடுத்த விரும்புறீங்க. எனக்கு அப்படி நோக்கம் இல்லை சார். தேமுதிகவும் போயிட்டு அவங்க ஒரு பாசகரமா இருக்காங்க. அதேதான் இன்னைக்கு வரைக்கும். நான் முந்தானேத்து பார்த்தேன். அன்னி கடலூர்ல பேசிட்டு இருந்தாங்க. கடலூர்ல பேசுற வரைக்கும் முந்தானேத்து நான் சொல்றேன் திமுக அரசை திட்டி பேசினாங்க. சரி, இது எல்லாமே ஒரே வண்டியில ஏறி ஒரே பயணப்படுமான்றது இன்னும் சந்தேகமாவே இருக்குது. ஒரே வண்டியில தனித்தனி கம்பார்ட்மெண்டா இருக்கும். அதுக்கு பேர் தான் கூட்டணி. இல்லாட்டி ஒரே கட்சியா மாதிரி. சரி, ட்ரெயின் வந்து இன்ஜின் ஒண்ணு, ஆளாளுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும், எல்லாரும் ஏறிக்கிடுவாங்க. சரி, அமித்ஷாவின் முயற்சி 1 வருஷத்துக்கு முன்னாடியே முன்கூட்டியே ஏடிஎம்கே அலைன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு விட்டாரு. என்டிஏ அலைன்ஸ்ல ஏடிஎம்கே பிஜேபி அதனுடைய நீட்சியை தொடர்ச்சியை ஏன் பண்ணாமல் அடுத்த கட்டமா கட்சி வளர்ச்சி அப்படி போறாரு. அதுக்கு மறுபடியும் இன்னொரு முறை ஏதாவது உள்துறை எல்லாம் இது நடந்துரும். இன்ஜினையும் வண்டியும் செட் பண்ணிட்டா போதும். அடுத்தடுத்து நீங்க எவ்வளவு பெட்டினாலும் சேர்த்துக்கலாம். அது கெபாசிட்டி அப்படி இல்ல. அந்த வந்தே பாரத் ட்ரெயின்ல நீங்க வந்து 7 பெட்டி வைக்கணுமா, 12 பெட்டி வைக்கணுமா, 15 பெட்டி நம்ம வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கெபாசிட்டி இன்ஜின் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எவ்வளவு பெட்டினாலும் வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயின் வந்து முடிக்க முடிவு பண்ணியாச்சு. அதை ரெடி பண்ணிட்டாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அடுத்து ஓடிடும். இபிஎஸ் பிஜேபி
அதிமுக பிஜேபி என்பது வந்து பெரிய அளவுக்கு அது வந்து கிரவுண்ட்ல ஜெல்லா இருக்கா, ஒட்டி இருக்கா? அதே போல அமித்ஷாவோ மோடியோ எடப்பாடி சந்திப்பு அதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து சில சந்தேகத்தையே ஏற்படுத்தி திமுகவும் பிஜேபியுமே நல்ல கூட்டணி வச்சு ஆட்சியவே கொடுத்து முடியும் போது ஏடிஎம்கே பிஜேபி பிரமாதமா இல்ல பண்ணுவாங்க. இங்கு ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அந்த டாட் எல்லாம் சரி பண்ணி பார்த்தா வேற ஏதோ ஒரு இது என்னமோ நீங்க ஒரு ஒவ்வொரு டாட்டா மன சஞ்சரியம் இருக்கு சார். உங்களுக்கு வந்து சஞ்சலம் ஏற்படுகிறது. உங்களுக்கு சஞ்சலம் இருக்கு, சலனம் இருக்குது, நீங்க பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. இல்ல சார், பிரதமர் மோடி அவர்கள் வருகிறார், வந்து கடலூர் எல்லாம் போனாரு, ராஜேந்திர சோழனை பெருமைப்படுத்தினாரு, எல்லாமே ஓகே. தூத்துக்குடி போனாரு, அங்க சில திட்டங்கள் எல்லாம் தொடங்கி வச்சாரு. தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வந்து இபிஎஸ் பேரையே அங்க பயன்படுத்தல. அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு பேரெல்லாம் கூட சொல்றாரு, இபிஎஸ் சந்திச்சதை பத்தி அங்க பதிவு செய்யவே இல்லை. ஏன்னா அவர் வந்து பிரதமரா பதிவு பண்ணாரு, பிஜேபி தலைவரா பதிவு பண்ணல. பிஜேபி தலைவரா பண்ணினா பண்ணுவாரு. இவர் திருமாவளவன் கூட வந்து சேர்ந்து ஒரே கூட்டத்தில் உட்கார்ந்தாரு. அவர் ஒருவேளை திருமாவளவன் பிஜேபி கூட்டணி சேர்றாரோ? ஆமா, இது நான் யோசிக்கவே இல்லை. ஓபிஎஸ் போய் ஸ்டாலினை பார்த்தாருன்னா ஓபிஎஸ் டிஎம்கே கூட்டணி சேர போறாரு. திருமாவளவன் வந்து பிஜேபியில நரேந்திர மோடி உட்கார்ந்தாரு, அப்ப கூட்டணி மாறுறாரு. சேர்ந்துருவாருன்னு சொல்ல சார் ஓபிஎஸ். சார் அவங்களே கனெக்ட் பண்ணீங்களே, நான் தக்க வைக்க முடியலையே. டாட்டெல்லாம் கனெக்ட் பண்ணீங்க. 18% 21% அமித்ஷா பேசி போறாரு. இங்க வழியிலேயே அவ்வளவு இல்லவே இல்ல. டாட்டா தெரியலையா? இது ஒரு கரும்புலி செம்பலியா தெரியுது. சந்தேகத்தை இதையே முதல்ல அவருக்கு தெளிவா சொல்லுங்க. அமித்ஷாவுக்கு அவருக்கு தெரியல போல. திருமாவளவன் அவர்கள் இந்த நாட்டுல கூட்டணி கட்சியான எங்களால விடுதலை சிறுத்தைகள் கொடி ஏத்த முடியலன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அப்ப ஒரு அதிருப்தியில் இருக்கிறாருன்னு நரேந்திர மோடி பார்த்து உசார பண்ணி செட்டில் ஆயிடுவாரோ? என்னங்க இவ்வளவுதான் உங்க கணக்கு? உங்கள்ட்ட கேள்வி இல்ல அல்லது ஆதங்கம்? கேள்வி நிறைய இருக்கு. என்னடா இவங்க ஒற்றுமையா இருக்காங்க, நாமளும் வந்து சுவாகா சுவாகன்னு போட்டு இருக்கோம், அது இன்னும் பத்திக்கிட்டே பலப்படவில்லையே, இன்னும் பலமாகவில்லையே நான் சொல்றேன். பயங்கர பலமாகவும் கவலைப்படாதீங்க. காலக்கெடுல நடக்கும், கவலைப்படாதீங்க. ஒரு வலிமையான ஒரு நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன் ஒரே வார்த்தை, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பழிக்கும். நீங்க எதெல்லாம் நடக்க கூட நினைக்கிறீங்களோ அது நடந்துரும். இல்ல சார், நடக்கணும்னு தான் பேசுறேன். அதான் நடக்க போகுது. நடந்துச்சா இல்லையா நீங்க சொல்லுங்க. சரி, நீங்க வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அமையாதுன்னு சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா? நான் அமைய போது பாருங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? அமைஞ்சிருச்சா இல்லையா? உங்களை கூப்பிடாங்க சொன்னா இல்லையா? பிரஸ் மீட் வச்சு தானே கொடுத்தாங்க. அவ்வளவுதான். அடுத்த முறை கூப்பிடாங்க, போயிட்டு வந்துருக்கு. அண்ணாமலையின் இந்த மனமாற்றம், அதே போல எடப்பாடியை ஏற்றுக்கொண்ட இந்த ஒரு முடிவுன்றது மனமாற்றமும் கிடையாது, தடுமாற்றமும் கிடையாது. அவர் ரொம்ப தெளிவா பாஜகவை வளர்க்க விரும்புகிறார். அமித்ஷாவும் ரொம்ப தெளிவா பாஜக வளர்க்க விரும்புகிறார். ஆளுக்கு ஒரு ரூட் கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஓஎம்ஆர் வழியா போலாமா, ஈசிஆர் வழியா போயமா, இவ்வளவுதான். ரெண்டு பேரும் புதுச்சேரி போற பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. ஓஎம்ஆர் ரூட் தான், ஈசிஆர் ரூட் தான். அது வந்து யாரும் முரண்பட்டு போல சண்டை. எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டா பிஜேபி வளர்ந்த மாதிரி அர்த்தமா? இப்ப அண்ணாமலை முடிவு எடுத்திருக்காரு. அவங்க சொல்றது கொஞ்சம் பின்னாடி பின்வாங்கி இருக்காரா அண்ணாமலை? ரிவர்ஸ் கியர் சொன்னாரு. வண்டி வந்து ரிவர்ஸ்ல போல, ரிவர்ஸ் கியர். சரிங்களா? இது வந்து இறங்கி வந்திருக்காரு. இறங்கி வரல, ரிவர்ஸ் கியர் இறங்குறது கிடையாதுங்க. ரிவர்ஸ் கியர் வந்து டர்ன் பண்றது. ரைட் சார். இல்ல சார், பப்ளிக் அதான் புரியும் சார். அண்ணாமலை இறங்கி வந்திருக்காரு. பப்ளிக் ரொம்ப தெளிவா தெரியும். நேத்து வரைக்கும் அண்ணாமலை பேரை சொன்னவங்க எவ்வளவு கொண்டாடாங்க, ஆடி எடுத்து நீங்க போட்டுங்க, வீடியோ எடுத்து போட்டுங்க. நேத்து வரைக்கும் நயினார் நாகேந்திரன் பேரை சொல்லும் போது, அண்ணாமலை அத்தனை பேர் தலைவர் பேர், 2 தலைவர் பேர் சொல்லும் போது என்ன கொண்டாட்டம். இல்ல, அண்ணாமலைக்கு பெரிய அளவுக்கு இது இருக்கு சார். பிரம்மாண்டம் தான் அண்ணாமலை. நான் பிரம்மாண்டம் தான். ஆனா அந்தர் பல்ட்டி அடிச்சிருக்காரு. எடப்பாடி ஒரு பல்ட்டி அடிக்கல, ஒரு பல்ட்டி. எடப்பாடியை ஏத்துக்கிட்டாதான் நமக்கு இங்கு அரசியல். 2016 சரியா 10 வருஷம் முன்னாடி திமுக அதிமுக எந்த வித்தியாசம் சொன்னதும் கிடையாதுன்னு சொன்னவங்க 2 வருஷத்துல 2014 கூட உட்காந்துட்டாங்க. யார் அந்தர் பல்ட்டி அடிச்சது? விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக வந்து திமுக பத்தி பேசாத வார்த்தைகள் ஏதாவது பாக்கி இருக்கா? தனிப்பட்ட முறையில் மொத்தமா குடும்பம் வரைக்கும் பேசாத ஒரு விஷயம். இப்பவே சொல்லிட்டு போறேன் சார். அடுத்த பேட்டி முழுக்க திமுக கூட்டணி உங்ககிட்ட நான் எடுக்க போறேன். அது விட்டுருங்க. உடனே நீங்க அங்க வரீங்களே சார். எனக்கு இங்க பதில் சொல்லுங்க. திடீர்னு அண்ணாமலை மனமாற்றம் எங்க பிறந்தது? இல்லன்னு சொல்லுங்க. டெல்லியில சொல்லி அனுப்பிச்சாங்களா? இல்லனா எடப்பாடி நம்மள விட்டுட்டு விஜய் பக்கம் கூட போயிடுவாரு அப்படின்ற ஒரு டெல்லியில தான் சொல்லி அனுப்பி இருக்காங்க. தம்பி, நீங்க ஒரு டிராவல் பண்றீங்க, நான் ஒரு டிராவல், 2 பேரும் ஒரு இலக்கு தான் வாங்க, 2 பேரும் ஒண்ணா ஒரே ஏரியால போறாரு. அவர் வந்து ரைட் அப்படின்னு சந்தோஷமா வர ஒரே இடத்துல. இது வரைக்கும் இல்லைங்க, நான் அந்த ரூட்ல போறேன்னு சொன்னவரை இப்ப ஒரே கூட்டு வராங்க. ஆமா, மாநில தலைவராக இருந்தபோது அவருடைய கருத்து கேட்கப்பட்டு சொன்னாரு. இப்ப வேற ஒரு மாநிலத்தில் வந்திருக்காரு. ஒரு அமைக்குள்ள ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க, வாங்க சேர்ந்து போறாங்க. சரிண்டா, சரியான காரியம். அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் போட்டிருப்பாரு, பிஜேபி காரியகர்த்தா அப்படி போட்டிருப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்து? பிஜேபியின் செயல் வீரன் தமிழ் அர்த்தம். சரிங்களா? ஒரு செயல் வீரனாக பிஜேபி தலைமை என்ன சொல்லுது அதை கேட்டு. அதான் ஒபேதா ஆர்டர் இன்னைக்கு வந்திருக்காரு அண்ணாமலை. கரெக்ட்? ஒபேதா ஆர்டர் கிடையாது, மூவ் டுவர்ட்ஸ் த கோல். யாரும் யாருக்கு உத்தரவு போடுவதல்ல. நான் சர்வாதிகாரி இருப்பேங்கிற பிசினஸ் இல்ல. இது வந்து புரியுதுங்களா? இது வந்து எல்லோரும் ஒரே திசை. நான் அமித்ஷா அந்த திசைக்கு தான் போறாருன்றேன், அண்ணாமலை அதே திசையில தான் பயணிக்கிறாருன்றேன். மூவிங் டுவர்ட்ஸ் த சேம் கோல். பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இது வந்து ஒரு வலுவான கூட்டணியாக திமுகவை வீழ்த்தும் அளவுக்கான வல்லமை இருக்குன்றத எந்த ஒரு அடிப்படையில் சொல்லிட்டு போறாரு சார்? இன்னைக்கு தேதிக்கு இல்ல.
இன்னைக்கு அதான் தேதி சார் நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல, நான் வந்து வரும்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு தேதிக்கு இல்ல. இதை தான் நான் ஃபர்ஸ்ட் கேள்வியே கேட்டேன் சார். இல்ல, நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க 2026 பத்தி பேசுறீங்க, நான் வந்து என்ன நடக்கலான்றேன். 2026 யார் ஆச்சு நான் சொல்லலையே. நான் சொல்றேன் இன்னைக்கு தேதிக்கு என்ன நான் சொல்றேன். எடப்பாடியை இன்னும் நம்பாம இருக்காங்களா அமித்ஷாவும் மோடி? ரொம்ப நம்புறாங்க, ரொம்ப திடமா நம்புறாங்க. அதனால தான் பல தியாகங்கள் பண்ணாங்க. தியாகம் பண்ணி தான் வந்திருக்காங்க. அதுல சந்தேகம் இல்லை. நிறைய காம்ப்ரமைஸ் அது அரசியல செய்யறதானே, எல்லாருமே பண்ணிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த மக்கள் பயணம், அதுல நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள், ஆம்புலன்ஸ் எல்லாம் குறுக்க போது அது திட்டமிட்டு அனுப்புறாங்கன்றது அது உண்மை? அப்படி நடக்க கூடாது நான் நம்புறேன். ஆனா என் கையில வீடியோ இருக்கு. 7 தடவை ஆம்புலன்ஸ் போகுது. ஓகே, 7 தடவை. ஒரு நாளைக்கு 3 சட்டமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு 30 நாள் போயிருப்பாரு, 35 நாள் போயிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. 100 சட்டமன்றம் முடிச்சிட்டார். சரிங்களா? இதுல 7 நாள் ஆம்புலன்ஸ் போடுறதை என்னால இயல்புல சாதாரணமா புரிஞ்சுக்க முடியல. ஏன் அப்படின்னா, எங்க ஊர் வரைக்கும் அந்த கூட்டம் நடந்திருக்கு. அப்ப எங்க நடக்குது, எந்த தெருவில் நடக்குது, எத்தனை மணிக்கு நடக்குது, எல்லாமே ஃபிக்ஸட். அந்த இடம் 2 பக்கம் பேனர் போட்டு வச்சிருக்கு. இங்கே தான் அவர் வந்து திடீர்னு மாத்திட்டு போயிடல. நான் வந்து மவுண்ட் ரோல் நடத்தினேன்னு சொல்லிட்டு, சைதாப்பேட்டை நடத்தினு சொல்லிட்டு மாம்பழத்தில் நடத்திடல. அவர் வந்து மாம்பழத்தில் இந்த தெருவில் சொல்லி அவர் தெளிவாக உட்கார்ந்துருக்கிறார். அந்த இடத்துல கூட்டம் நடக்குது. அதே இடத்துல என்கிட்ட வீடியோ இருக்கு, நான் உங்களுக்கு வேணா அனுப்பி வைக்கிறேன். 7 இதுல என்கிட்ட வீடியோ இருக்கு. மற்ற எவ்வளவு வந்துச்சுன்னு தெரியும். என் கையில இருக்கிறத பார்த்தா 7. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆம்புலன்ஸ் மாதிரியான விஷயத்துல இப்படி நடக்க கூடாதுன்னு நான் விரும்புறேன். அப்படி இருக்கவே இருக்காது. நான் இன்னும் என்னுடைய அடிமனசு இல்ல அப்படிலாம் இருக்காது, நம்ம அப்படிலாம் ஆம்புலன்ஸ்லாம் யோசிச்சிடாத நான் நம்புறேன். இபிஎஸ் அவர்கள் இதை வந்து அவர் பேசும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தடுத்துட்டாவே இதுல வந்து திமுக சாதித்ததாக உணர்வாங்களா? என்ன அது அவர் பேசுறதை தடுக்கிறதன் மூலமா என்ன லாபத்தை அதுல போய் அறுவடை செய்யும்? அது திமுக தலைமை சொல்றதா நினைக்கல. அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க நம்முடைய சும்மா ஒரு இதை காட்டுவோம், ஒரு சும்மா குறைச்சுவோம். அது ஒரு ஆனந்தம். அது அப்படிதான் இருந்து. அப்படி தடுத்துட்டா அதுல போய் ஏதாவது அதுல இது பண்ண ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து வரும். அதுல வந்து உங்களை மாதிரி ஆட்கள் டக்குன்னு செய்தி விடுவாங்க. ஆம்புலன்ஸ் வழி விட்டாங்க, வழி விடல, குறுக்க மறிச்சாங்க, ஆம்புலன்ஸ் தாமதமாச்சு. 7 ஆம்புலன்ஸ் என்ற வீடியோ இருக்கு. 7 ஆம்புலன்ஸ் ஆள் கிடையாது. நான் ஆம்புலன்ஸ்ல ஆள் இருக்குன்னு சொல்ல, ஆளை பிக்கப் பண்றதுக்கு எம்டி ஆம்புலன்ஸ் தான் போகும். நான் அறிவில்லாம கண்ணில் கவனம் இல்லாம பேசல, நான் ரொம்ப நிதானம் பேசுறேன். ஆனா 7 முறை ஒரே ஆளுடைய கூட்டத்துல திரும்ப திரும்ப போகுதுங்கிறது நான் தற்செயலா என்னால புரிஞ்சுக்க முடியும். 26 அஜெண்டா என்ன சார்? பிஜேபிக்கு பிளான் என்ன சார்? அமித்ஷா இங்க வர்றது, மோடி அவர்கள் அடுத்து இப்ப சிதம்பரம் திருவண்ணாமலை வர்றது, ஏற்கனவே வந்து போனது, திடீர்னு ராஜேந்திர சோழன் பாசம், இதெல்லாம் வந்து ஏதோ ஒன்று சிபிஆரை வந்து துணை ஜனாதிபதி லெவல்ல கொண்டு போறது என்ன பிளான்ல இருக்காங்க? உங்க கேள்வியில 2 நான் பிரிச்சுக்கிறேன். ஒன்னு, பிஜேபியோட அஜெண்டா என்னன்னா தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறது. அதுல வந்து ஒன்றும் குழப்பமே இல்லை. ஆட்சி 26 மனதில் வச்சு ஏதாவது 26ல திமுக ஆட்சி வீழ்த்துறது அது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம். சரி, சுலபமா? அவருடைய மைண்ட்ல அவங்களுடைய என்ன, அவங்களுடைய நோக்கம் அதுவா இருக்கு. நீங்க என்னவா உங்களுக்கு கஷ்டம் தெரியுது இல்ல சார்? இன்னைக்கு தேதிக்கு முடியாதுன்னு நான் சொல்றேன். நான் கஷ்டம் நான் ஏன் சொல்ல போறேன்? எல்லாமே நடக்குங்க. ஒற்றை கட்சி எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஒரு பக்கம் உங்களுடைய செகண்ட் பார்ட் நீங்க போற பக்கத்துல பெருசா சொல்லிட்டு போயிட்டீங்க. கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியில விட பிஜேபியுடைய தமிழ் பாசம் ஒரு பொட்டு குறைஞ்சதுல. இன்னும் சொல்ல போனா பல இடங்கள்ல அதிகமா இருந்திருக்கு. இதே ராஜேந்திர சோழனுடைய 1000வது ஆண்டு விழாவை தமிழ்நாட்டில் யாரும் கொண்டாடுற பத்தி பேசல. அதை முன்னாடி உங்களுக்கு தெரியும். ஒரு பிரதமர் வந்து உள்ள ஒரு புடம் போட்டாருன்னு எத்தனை மாசத்துக்கு முன்னாடி புடம் போனோம் தெரியும். அவ்வளோ முன்னாடி அதுக்கு திட்டமிட்டு உட்கார்ந்தவர். அது இன்னைக்கு நேரத்துல காலகாலமா செங்கோலை கொண்டு வச்சு எந்த ஓட்டு விழ போகுது, எந்த ஓட்டு விழுந்துருச்சு, தண்ணி ஒட்டாதுன்னு தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. செங்கோலை ஏன் கொண்டு வைக்கணும்? ஐநா சபையில ஏன் பேசணும்? ஜம்மு காஷ்மீர்ல லடாக்ல வந்து ராணுவ மத்தியில போய் ஏன் பேசணும்? தீபாவளிக்கு போய் பேசும்போது ஏன் பேசணும்? தமிழை பத்தி ஏன் பேசணும்? திருக்குறளை பத்தி ஏன் பேசணும்? ஊர் பார்லிமெண்ட்ல பட்ஜெட்ல ஒரு தமிழரை ஏன் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்காரு? ஒரு தமிழரை ஏன் நீதித்துறை அமைச்சராக இருக்காரு? ஒரு தமிழரை ஏன் வந்து ஒரு இணை அமைச்சராக இருக்காரு? ஒரு எம்பி கூட கொடுக்காத ஒரு தமிழ்நாட்டில இருந்து 3 மத்திய அமைச்சர்கள் கான்ஸ்டன்டா கண்டினியூஸா ஒரு கேப் இல்லாம, இது வந்து எந்த அரசியல் நோக்கமும் இல்லாம அவருடைய தமிழ் பற்ற சந்தேகிக்கிறது வந்து அபத்தம். அதற்கு முக்கியமான உதாரணம் அண்ணன் திருமாவளவன் சொன்னது. மோடிக்கு மட்டும் தமிழ் பேச தெரிஞ்சா ஆட்சியை பிடிச்சிருப்பாரு. அவ்வளவு தூரம் அவருடைய தமிழ் ஆசை. அவங்களுக்கு எல்லாம் தெரியும் எவ்வளவு வந்துடும். அவர் என்ன கன்வின்ஸ் பண்ணிடுவார். அவர் ரொம்ப திடமா உள்ள இறங்கிடுவார். அவ்வளவு தூரம் அவர் கன்வின்ஸ். அவர் தமிழ் மக்கள் மேல அவ்வளவு பற்றும் பாசமும் நேசம் வச்சிருக்கிறார் இயல்புல. ஆனா புரியல இல்லைங்க மக்களுக்கு. நல்லா புரியுது. புரியுதா? நல்லா புரியுது. அதனால தான் ஓட்டு கூடிட்டே போகுது, சீட்டு வரப்போகுது. அடுத்த 2020 எனக்கு உங்களுக்கு தனியா ஒரு சும்மா ஒரு கான்வர்சேஷன். இந்த போட்டி பந்தயம் சவால்லாம் விட சும்மா ஒரு கான்வர்சேஷன். 2026 இப்போ வச்சிருக்க கூட டபுள் மடங்கு டபுள் டிஜிட் வாங்கிட்டாங்கன்னா நீங்க தண்ணி ஒட்டுச்சுன்னு ஒத்துக்கலாம். இவ்வளவு மட்டும் சொல்லுங்க. நம்ம விஜய்க்கு சொல்றீங்களா? நான் நீங்க தான் எனக்கு நாயங்க. விஜய் 1,00,000 பேர் கூட்டு வச்சிருக்காரு. நான் பக்கத்துல வர முடியுமா? நாம் கூட்டா ஒரு 1000 பேர் வருவாங்க. அண்ணன் கூட்டா வந்து 1,00,000 பேர். அது அந்த இடத்துல நம்ம அவ்வளவு சின்ன பிள்ளை கிடையாது. நான் புரியுங்களா? விஜய்க்கு சவால் நான் நீங்க தம்பிங்கனால நான் உங்கள்ட்ட பேசுகிறேன். 2026 இவர்கள் இன்னைக்கு வாங்கினதோட 2 மடங்கு 3 மடங்கு கூட வாங்கிட்டா என்ன செய்வீங்க? இவ்வளவுதான். ஓட்டு சீட்டு வாங்கிட்டா நீங்க அதுக்கப்புறமா இந்த கேள்வி கேட்காம இருக்கலாம். கேட்கிறேன், நான் உங்களுக்கு 96 இருந்து கதை சொல்லிட்டேன். அதை நீங்க நம்ப தயாரா இல்லை. நான் என்ன சொல்ல உங்களுக்கு?
டிஎம் கலைஞர் 4 சீட் வாங்கியிருக்காங்க, 3 எம்பி வாங்கியிருக்காங்க, தனியா 3 எம்பி வாங்கியிருக்காங்க, 2014 வாங்கியிருக்காங்க, 2024 18% வாங்கியிருக்காங்க. இத்தனை வரலாறு சொல்றேன். தண்ணி ஓட்டாது. சிபிஆர் துணை ஜனாதிபதி ரேஞ்சுக்கு உட்கார வைக்கிறதே இங்க வந்து ஏதோ ஒரு சதி திட்டம் தான் அப்படின்னு டிகேஎஸ் இளங்கோவன் உங்க ஸ்டுடியோக்கெல்லாம் வருவார் அடிக்கடி, நானும் பார்த்துருக்கேன். அவரு சந்தேகப்படுறாரு, இப்படி ஒரு தமிழரை நியமிச்சிட்டா மட்டும் என்ன ஓட்ட போட்டுருவாங்களா என்ன உங்களுக்கு அப்படின்ற. நீங்க இன்னொரு தமிழர் நிப்பாட்ட வேண்டியதானே? அப்படி செஞ்சிருக்கலாம்ல. இந்தியா கூட்டணி முடிவு பண்றது சார். இந்தியாவில் இருக்கிற அத்தனை கட்சிகளையும் யார் பலமான கட்சி? இந்திய கூட்டணியில திமுக மிக முக்கியமான கட்சி. சரி, காங்கிரஸுக்கு 10 சீட்டு லட்டு மாதிரி திமுகவால கிடைத்தது. ஒத்த சீட்டு கிடைச்சிருக்காது. 10 சீட்டு திமுக கிடைச்சது. அப்போ சுட்ட எங்க அண்ணன்னு சொல்லியிருக்காரு அவர். நான் பிரதர்னு யாரையுமே சொன்னது இல்லை அப்படின்னு ராகுல் சொல்லியிருக்காரு. யாரும் சொன்னதே கிடையாது. ஸ்டாலின் மை பிரதர் சொல்லியிருக்காரு. சரி, அவர் சொல்ல வேண்டியதானேப்பா, ஒரு தமிழரை போட்டிருக்காங்க, இன்னொரு தமிழரை போடுவோம், ஜெயிக்கிறோம் தோக்குறோம், அப்புறம் நம்ம பாப்பா அப்ப நம்ம வந்து சவால் விடலாம். இல்லையே, இல்ல 10 பேர் அப்துல் கலாம் போட்டிட்ட போது அப்துல் கலாம் போட்டிட்ட போது கலகம்ட்டீங்க. இவர் போட்டிட்டு போது சப்போர்ட் பண்ண மாதிரி என்ன உங்க தமிழ் பற்றி எனக்கு புரியலையே. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடுக்கு எதிராக வாக்களிச்சு ஆதரவு வாக்கள் சொன்னீங்க. என்ன உங்க பற்றி எனக்கு புரியலையே. சிபிஆர் தமிழர் தான் சார், ஆனா அவர் ஆர்எஸ்எஸ் காரர் அப்படின்றார் பேஷண்ட். ஆமா, ஜனாதிபதி ஆர்எஸ்எஸ் காரர், ஜனாதிபதி ஆர்எஸ்எஸ் காரர், பிரதமர் ஆர்எஸ் காரர். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? இல்ல பிஜேபி ஒருத்தர் ஒரு தமிழரை வந்து இது பண்ணிட்டா துணை ஜனாதிபதி வேட்பாளரா போட்டா அமெரிக்கா சார். பிஜேபி ஆர்எஸ்எஸ் அமெரிக்கா இந்தியாவுக்கு ஆர்எஸ்எஸ் அமெரிக்கா இயக்கமா? ஆர்எஸ் அமெரிக்கா இயக்கமா? காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைவர் மனித சமூகத்துக்கு ஆபத்துன்றாரு திருமாவளவன். காங்கிரஸ் கட்சி மனித சமூகத்துக்கு ஆபத்து. யார் ஆபத்துன்னு பேசுறோம்? காங்கிரஸ் கட்சியோட அகில இந்திய தலைவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனால கையெழுத்து போட்டு வர்றார். அவர் உங்களுக்கு யாரும் எதுக்குன்னு தெரியல. யாரா ஒரு வாரத்தை கேட்க முடிஞ்சுதா? என்னங்க ராகுல் காந்திக்கு வந்து சைனால வேலை, என்னங்க கையெழுத்து போட்டீங்க? அந்த அக்ரிமெண்ட்ல காட்டுங்க. ஒருத்தர் கேட்கறதா தைரியம் இருக்கா உங்களுக்கு? ஆர்எஸ் உங்களுக்கு வந்து இதா போயிருச்சா? எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்காதீங்க, நீங்களே வச்சுக்கணும்னு சொன்னவங்க தேசப்பற்றாளர்கள். சுதந்திரம் கூடி ஏத்த மாட்டோம் சொன்னவங்க தேசப்பற்றாளர்கள். சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு கருப்பு தினம் சொன்னவங்க உங்களுடைய தலைவர்கள், கொள்கை தலைவர்கள். சுதந்திர தினம் கிடைச்சது அண்ணா எதுக்கு போனார்? பெரிய சுதந்திர தினத்தை கருப்பு தினம் 47 சொல்லுவீங்களா? இந்தியாவில் ஒருத்தர் சொல்லியிருக்காரா? ஒரே தலைவர் இவர். உங்க கொள்கை தலைவரா? அவர்லாம் நல்ல தலைவர். அதுக்கு உயிரை கொடுத்து சண்டை போட்டு 3-4 சுதந்திர தின அணிவகுப்புல கலந்துக்கிட்ட ஆர்எஸ்எஸ் வந்து தேச துரோகம். லாஜிக் இருக்கா உங்கள்ட்ட? சார், அன்றைக்கு நிறைய விஷயங்கள் ஆளுகைகள் முறைப்படுத்த வேண்டியதும் அதிகாரத்தை மாற்றினால் சில இங்க வந்து இன்னும் மேம்படாதுன்றது ஒரு பார்வை பெரிய. அதனால என்ன செய்வீங்க? ஒழுங்குபடுத்த ஏன் புருஷன் சரியில்லை, எதிர்த்து வீட்டுக்காரன் புருஷனா வா சொல்லுவீங்களா? ஏன் புருஷன் சரியில்லை, ரைட், நான் புரிஞ்சுக்கிறேன். சார், ஆர்எஸ்எஸ் பிற்போக்குவாதம், இதுக்கு பிளவுவாதம், மதவாதம், ஒன்னு பதில் சொல்லுவாங்க, எங்களுக்கு எதிரானது பதில் சொல்லுவாங்க. பெரியார் சொன்னார்ல, உங்க கொள்கை தலைவர் தானே, திமுகவோட தலைவர் தான், அது பதில் சொல்லுவாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? அதுக்கு முட்டு கொடுத்தீங்கல்ல சார். ஒரு பிரச்சனைனா வந்து சரி பண்ணணும்னு சொல்லுவாங்க சார். சரி பண்ண சொல்லுங்க. உங்க வீட்டுல பிரச்சனை சொல்லுங்க, ஏத்துட்டு போய் நிப்பீங்களா? என் வீட்டுல நான் தாங்க தீர்க்கணும். சரி, நீங்க 47 வந்து பேசிட்டு இருக்கீங்க. நான் இன்னைக்கு என்ன அந்த யாரை கொள்கை தலைவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபினா இங்க இருக்கிற மைனா இங்க வந்து சிறுபான்மை பயப்படுறாங்க சார், அச்சப்படுறாங்க. யாரும் ஓட்டு போட மாட்டேன்றாங்க. மொத்தமா திமுக கொண்டு போய் போறாங்க. ஓட்டு போடுறாங்க. உங்க தகவலுக்காக நான் அதையும் வர்றேன். 2025 கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்க அவரை. திமுக இன்னைக்கு சொல்லட்டும், பெரியார் எங்க கொள்கை தலைவர் 47 முடிஞ்சு வச்சு சொல்லட்டும், நான் பேசவே மாட்டேன். நீங்க அவர் ஆதரிச்சு பேசும்போது அவர் என்ன செஞ்சாருன்னு உங்கள்ட்ட கேட்கிறேன் சார். பெரியாருடைய சமூக சீர்திருத்தத்தையும் ஆர்எஸ்எஸ் என்ன சீர்திருத்தம் பண்ணிருக்கு, தமிழ்நாட்டுக்காக ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணிருக்குன்றத நம்ம எடுத்து தமிழ்நாட்டுல தனி விவாதம், வாங்க பேசுவோம், தனி விவாதம், வாங்க பேசுவோம், தாராளமா பேசுவோம், வாங்க பேசுவோம். வாங்க. பாரதியார் என்ன சொன்னாரு? ஊர் தருமபுரி கிருஷ்ணகிரில போயிட்டு ஆர்எஸ்எஸ்னா என்னன்னே தெரியாது நிறைய பேருக்கு. நீங்க எங்க போறீங்க? அங்க பெரியார்னா தெரியும். அங்க சாகா நடந்துட்டு இருக்கு தெரியுமா? அங்க சாகா நடந்துட்டு இருக்கு. நீங்க சொன்ன தருமபுரி கிருஷ்ணகிரில தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டுல அத்தனை இடத்துல நடந்துட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அந்த ஆர்எஸ் காரர் தான் குடியரசு துணைத் தலைவர் உட்கார்ந்து போறாரு. ஆர்எஸ் இல்லாம வந்தாரு. அத்தனை பேர் ஆர்எஸ்எஸ் இல்ல, ஏதோ ஒரு லாப கணக்கா இந்த வேலையை பண்றாங்க. ஏதோ ஒரு லாப கணக்காக தமிழ்நாட்டுக்கு பண்றாங்கல்ல, நீங்க பண்ணுங்க. என்ன பண்ண சொல்றீங்க? ரெட்டியா? இல்ல சார், லாப கணக்குல ரெட்டிய பிஜேபி ஏதோ அரசியல் கணக்குல இத பண்றாங்க. அந்த அரசியல் கணக்குல நீங்க தமிழருக்கு உண்டாங்க. அவங்க அரசியல் தான் பண்ணாங்க சார். வீம்புக்கு அரசியல் பண்ணல சார், ஜனநாயகத்தை காப்பாற்ற அரசியல் பண்ணனும்னு நினைக்கிறாங்க. பிஜேபி அரசியல் பண்ணல சொல்ல மாட்டேன், ஒரு நாள் மாத்தி சொன்ன கிடையாது. அப்ப சிபிஆர் அரசியல் தான். ஆமா, நீங்க அதே அரசியல் பண்றதுக்கு ஒரு தமிழருக்கு உண்டாங்க. எதுக்கு ரெட்டிய கொண்டு வந்தீங்க? இங்க பிஜேபியை வீழ்த்தினாலே இந்தியாவை நாங்க காப்பாத்திடுவோம்ன்றாங்க அவங்க. நடக்க போறதே இல்ல. நீங்க கூட்டணில இருந்தாலும் நாளைக்கு வர போறாரு. கூட்டணியில் இருந்தாலும் நாளைக்கு வர போறாரு. ஆமா. யார் சார்? கூட்டணியில எல்லாம் பேசுறவங்க எல்லாம் தான். பிஜேபி கூட்டணியில இருந்தவங்க பிஜேபி கூட வர போறாங்க. முதல்ல இருந்தவங்களே நம்ம இன்னும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி யாரோட கூட்டணி வச்சுங்க? 2001 சொல்லுங்க. 2001 சொல்லுங்க. திமுகவோட இருந்தாங்க. நான் பாஜக உங்களுக்கு என்ன வேலை? பாஜக உங்களுக்கு என்ன வேலை? 2001 பாஜக இல்ல திமுக கூட.
இன்னைக்கு பாஜக இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? 2019 இருந்து ஒரே ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க சார். 2001ல எதுக்குங்க கூட இருந்தாங்க? ரைட், வரலாறு இருக்கு. நான் அவ்வளவுதான் சொல்றேன். இவ்வளவுதான் வரலாறு தான், வேற ஒண்ணுமே சொல்ல. இருக்கிற உங்க கூட இருக்கும் போது அதே சீப்பு ராதாகிருஷ்ணனுக்காக தேர்தல் பிரச்சாரம் பண்ணது திமுக. அன்னைக்கு வந்து நல்லவர், அதுக்கப்புறம் என்ன கெட்டது பண்ணாரு? அன்னைக்கு வரைக்கும் நல்லவரா இருந்தார்ல, அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் கார் எப்ப கண்டுபிடிச்சீங்க? அவர் எப்ப 2024 ஆர்எஸ்எஸ் சேர்ந்தாரா? நீங்க ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது இருந்தாரு, தீக்கால இருந்தாரா? என்னங்க அதே பிஜேபிக்கு நீங்க என்ன சொல்றீங்க? தமிழக முன்னாள் முதலமைச்சர் அமரர் கலைஞரோட ஸ்டேட்மெண்ட், பிஜேபி பத்தி ஆர்எஸ்எஸ் பத்தி தவறான புரிதல்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது, அது சரி செய்ய வேண்டிய நம்முடைய கடமை. எடுத்து கொடுக்கவா முரசொலி கட்டுறியா? இருக்கு சார். நல்ல நோக்கத்துல எதுவும் பிஜேபி செய்யாதே. இப்ப சிபிஆர் வந்து ஒரு தமிழரை அடையாளப்படுத்துறது மட்டும் நம்ம என்ன நீங்க அவருக்கு பிரச்சாரம் பண்ணீங்களே, அப்ப அவர் என்ன பண்ணிருந்தாரு? அப்புறம் மாத்தி நம்மளார் நான் சார் 99 அவருக்கு பிரச்சாரம் பண்ணும்போது நல்லவரா இருந்தாரு, அதுக்கப்புறம் வந்து குண்டு வச்சாருன்னு சொல்லுங்க. என்ன பண்ணாரு சொல்லுங்க, தப்பான போயிட்டோம். அப்ப தீக்கால இருந்தாரா? சரி, அப்ப பிரச்சாரம் பண்ணும்போது இனிச்சதா அவரு? இறுதியா ஒரு கேள்வி சார். நான் அதிமுக அமித்ஷா இந்த கூட்டணி அது குறித்தே பேசுறதுனால மோடி இப்ப தமிழ்நாட்டுக்கு வராரு சார். இந்த முறையாவது ஏர்போர்ட்லயே பார்த்துட்டு எடப்பாடியை போயிடுவாரா, இல்ல வாங்க ஒரு 1/2 மணி நேரம் பேசுவோம்? நான் கேள்விப்பட்டது ரொம்ப ரீசெண்டா எதிர்பார்த்துட்டு இருக்க பயணம் வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் தள்ளி வருவார்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிப்ல இல்ல நான் கேள்விப்பட்டேன். தள்ளி வந்தாலும் எடப்பாடியை பாப்பாருல்ல, அப்பாயின்மெண்ட் கேட்கறத பொறுத்து, அப்பாயின்மெண்ட் கொடுக்கறத பொறுத்து, இல்லாட்டாலும் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. பாக்குறாரு, அது ஒரு முக்கியத்துவம், ஜெயிக்கணும், இங்க வெற்றி பெறணும், எல்லாம் ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா இதை செஞ்சிருக்கணும். இன்னைக்கு காலையில திரு ஸ்டாலின் சென்னையில இருக்கிறார். இன்னைக்கு காலையில திருமாவளவன் சென்னையில இருக்கார். ஏன் 2 பேரும் சந்திக்கல? ஏதோ கூட்டணியில பிரச்சனை. 2 பேரும் சென்னையில இருக்காங்க, சந்திக்கல சார். அவங்க 2 பேரும் 2019 இருந்து ஒண்ணா இருக்காங்க. நான் கேட்ட இவங்க இப்போ போனவங்க சார். இன்னைக்கு 2 பேரும் சென்னையில இருக்காங்க. 2 பேரும் ஏன் சந்திக்கல? எனக்கு அது உண்மை தெரிஞ்சா. கடைசியா எனக்கு தெரிஞ்சு பார்லிமெண்ட் தேர்தல் அப்போ பக்கத்துல உட்கார்ந்த ஒரு எடப்பாடி, அதுக்கு பிறகு ஒண்ணா உட்காரலைன்னு நான் கேக்குறேன். நான் கேக்குறது சரியான நான் கேட்ட பதில் சொல்லுங்க. நான் அந்த தொண்டர்கள் உற்சாகமாகணும், அதை பார்த்துட்டு தான் எங்க ஊர் தருமபுரி கிருஷ்ணகிரிலயும் இந்த பக்கம் கன்னியாகுமரியிலயும் தூத்துக்குடியிலும் எல்லாம் ஒண்ணா ஆகுவாங்க. அவங்க ஆயிட்டு போறாங்க. நான் கேட்ட பதில் சொல்லுங்க. இன்று காலை சென்னையில் திருமாவளவன் ஸ்டாலின் 2 பேர் இருக்கிறார்கள், ஏன் சந்திக்கவில்லை? எனக்கு பதில் தெரிஞ்சா. அப்ப கூட்டணியிலும் மிரிசலும் ஒத்துக்கிடுங்க. டெய்லி காலையில அதுதான் பொருந்தும். இல்ல மோடி எப்பயாச்சும் தான் சார் இங்க வராரு, அப்ப பாத்துட்டு போணும்ல ஒரு 10 நிமிஷம். எல்லாரையும் பாத்துட்டு இருந்தாருன்னு தமிழக முதலமைச்சரை பார்க்க வேண்டாமா? தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு முதலமைச்சரை பார்க்காம இருக்கலாமா சொல்லுங்க? இல்ல இது ரொம்ப முக்கியம். முதலமைச்சர் கம்மியா? இல்ல இது ஜெயிக்கணும் சார். முதலமைச்சர் ஜெயிப்பாங்க, பாத்துட்டே இருங்க. அமித்ஷா அவர்கள் வேரோடு திமுகவை பிடுங்கி எறிய வேண்டும்ன்றாரு, வீழ்த்த வேண்டும்ன்றாரு. வேரோடு வீழ்த்த வேண்டும் அப்படின்னா நமக்கு இங்க வேர் இருக்கணும், அல்லது விதை இப்பதான் நம்ம போட ஆரம்பிச்சிருக்கோம். இங்க நம்ம அவ்வளவு ஸ்ட்ரென்த்ல எப்படி வேரோடு வீழ்த்த முடியும்? பிஜேபிக்கு வேர் இருக்கிறது, விதை இருக்கிறது, அது விருட்சமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது ஒண்ணு. திமுக வீழ்த்துறதுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது, அதை செய்வாங்களான்னு பார்க்கணும். செஞ்சாங்கன்னா எல்லாமே சாத்தியம். சாத்தியப்படாத விஷயம் எதுவுமே கிடையாது. இந்த குறுக்கு வழி கணக்கு வேற ஏதேனும் மற்ற மாநில அரசியல் இங்க ஏதேனும் 26 அப்படி ஏதாவது பண்ணி தான் வரும். உங்களுக்கு எந்த பாஷையில புரியுமோ அந்த பாஷையில அவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த பாஷையில புரியுமோ அந்த பாஷையில சொல்லுவாங்க. ஜெயிச்சிருவாங்கன்றீங்க 26ல. அது நான் சொல்லவே இல்லை. இப்போ வரைக்கும் நான் ஒரு இடத்துல சொன்னேன்னு சொல்லிடுங்க. நான் வந்து அது ஒரு கடினமான விஷயம், நடக்காதுன்னு சொல்லாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அளந்து காட்டினேன். இவர்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்க, அவர்கள் தளர்ந்து கொண்டு மீறி போறாங்களா இல்லையாங்க we have to wait. நான் வந்து கண்ணை மூடிட்டு வந்து அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்றாலும் நான் கிடையாது. ஒரு 4 பேட்டிக்கு முன்னாடி சொன்னீங்க அமித்ஷா இனிமேல் அடிக்கடி வருவார் பாருங்க அப்படின்னு சொன்ன நடந்துச்சு, நடந்துனே இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். நான் சொல்லலாம் நடக்குதுன்னு சொல்றேன். அதுல நீங்க ஆசைப்படுறேன்னு ஒரு பொய் சொல்றீங்க பாத்தீங்களா, அது இன்னும் நடக்குது. இல்ல 7 முறை வந்து போனார் மோடி வந்து நாடாளுமன்ற தேர்தல். அப்ப ஒருத்தர் கூட அனுப்ப முடியல. 18% வாங்கியாச்சு. 18% தனியா ஒரு பிரதிநிதி திமுக பரவாயில்லைங்க. அது அண்ணாமலை கூட போக முடியல. அதெல்லாம் ஒண்ணு. 91ல திமுக என்னாச்சுங்க சொல்லுங்க? 2 பேர் என்னாச்சுங்க? திமுக போயிருச்சா? இல்ல, அவ்வளவுதான். அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஒரு தடவை தோல்வி, ஒரு தடவை வெற்றிலாம் கணக்கா? அதுல ஒரு மேட்டரா? 2014ல திமுக எத்தனை எம்பி இருந்தாங்க? 2014ல இல்ல. 2004ல அதிமுக எத்தனை எம்பி இருந்தாங்க? இல்ல. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கட்சி வராம போயிருச்சானா, ஆட்சிக்கு வராம போயிருச்சானே, அது ஒரு மேட்டரா? பார்க்கலாம் சார் என்ன நடக்க போகுது அப்படின்னு. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.